ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம், தோல் உரிக்காமல். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டு இதை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வடைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அரைச்ச விழுதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, தேவையான கல் உப்பு போட்டு நம்ம வடைக்கறிக்கு அரைச்சி வச்சுக்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எடுத்து பிடிச்சி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது வேக வச்சு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். யாராருக்கெல்லாம் வடைக்கறி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்காக நாங்கள் அடிக்கடி செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கார பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை ஒன்று போட்டுக்கலாம், 2 கிராம்பு போட்டுக்கலாம், இன்றைக்கி நான் தோசைக்காக தான் செய்கிறேன். நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இந்த இஞ்சி பூண்டு இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறைய குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனியாத்தூள் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஒரு வரமிளகா போட்டிருக்கோம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலருக்கு நல்லாயிருக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, உதிர்த்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா அந்த அரைச்ச அந்த கடலைப்பருப்போடு நல்லா வேக வச்சு அரைச்சோம் பார்த்திங்களா, அதோடு நல்லா கலந்து வரணும். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.